நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனது நிறுத்தத்தை தவறவிட்டதால் ஓடும் பேருந்திலிருந்து கீழே இறங்க முயன்ற ஒருவர் தடுமாறி கீழே விழுந்து அதே பேருந்தின் டயர் காலில் ஏறியதில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான பதிவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜய், வணக்கம். என்ன நடந்தது விஜய்? விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய அரவேணு பகுதியில தவுட்டுமேடு பகுதியைச் சேர்ந்த நேசமணி என்பவர் அரசு பேருந்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தனது பேருந்து நிறுத்த இடத்தை தவற விட்டு அந்த பேருந்து நிறுத்தத்தை தாண்டி பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரு. அப்போது இவர் மது போதையில இருந்திருக்காரு. அப்போ மது போதையில இருக்கும் போதே பேருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பேருந்துல இருந்து இறங்க முற்பட்டு பேருந்துல இருந்து கீழே இறங்கி இருக்காரு. அப்போது பேருந்தோட பின் சக்கர டயர் அவரோட இடது கால்ல ஏறி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல நேசமணிக்கு இடது கால்ல எலும்பு முறிவு, உடல்ல சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதலுதவி சிகிச்சை அளித்திருக்காங்க. தொடர்ந்து அவருடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்தப்போக்கு அதிக அளவில் ஏற்பட்டனால மேல் சிகிச்சைக்காக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து கோத்தகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல காவல்துறையினருடைய முதற்கட்ட விசாரணையில நேசமணி என்பவர் நேற்று கோத்தகிரி நகர்பகுதிக்கு வந்துவிட்டு மது அருந்திவிட்டு மது போதையில கோத்தகிரியிலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துல ஏறியதாகவும், அரசு பேருந்துல ஏறி தனது கிராமத்திற்கு செல்ல தவுட்டுமேடு என்கிற பகுதிக்கு டிக்கெட் வாங்கிவிட்டு அந்த உரிய பேருந்து நிறுத்தத்துல இறங்காம அதாவது தவுட்டுமேட்டை தாண்டி அரவேணு என்கிற பகுதியில பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இறங்கியதாக காவல்துறையினருடைய முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சம்பவம் குறித்து கோத்தகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை இருக்காங்க.